கோவிட் டைமில் வந்து ஒரு சின்னதாக எனக்கு ஒரு கொப்பளம் மாதிரி தான் வந்துச்சுங்க சார் பேக் சைடில் முதுகில். சரி ஹீட் கொப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஒரு டைம் தாங்க முடியாத ஒரு வலி, அந்த கொப்பளத்தில் இருந்து சீயெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல எடுத்து பார்த்தது வந்து போனில் வந்து இதாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த உள்ள அந்த வேர் கொப்பளம் உள்ளே போய் போனில் இதாக ஆரம்பிச்சு. இமிடியண்ட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு அப்போ சேலரி 10,000 ரூபா, 2 lakhs கட்ட சொல்கிறாங்க. கையில் எதுவும் இல்லை. உடனே என்ன பண்ணும் போது எல்லார் ஃபேமிலியும் அண்ணி நாத்தனாருங்கிற உறவு எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா நாங்கள் ஒரு சிஸ்டர் மாதிரி இன்னைக்கு இருக்கோம். ஏன்னா உங்களோட அண்ணியா? நான் அண்ணி, அவங்க நாத்தனார். நீங்க அண்ணி, அவங்க நாத்தனார். அந்த இடத்துல அவங்க அண்ணன்ட்ட நான் உள்ள இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அவங்க அண்ணன் அழுகும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க லேண்ட் பத்திரத்தை அடமான வச்சு எனக்கு 2 lakhs அன்னைக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தா என் பையன் பொக்குன்னு போயிடக்கூடாது, என் பையனுக்கும் அதே மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு நன்றி சொல்ல வாய்ப்பே கொடுக்க முடியும்னு தெரியல. அக்கா இந்த இடத்துல எனக்கு ரொம்ப நன்றிக்கா. அந்த இடத்துல ஏன்னா எனக்கு உயிர்ங்கிறது வந்து எனக்கு ஒரு பையன் இருக்காங்க சார், அந்த பையன் அனாதையாக இருப்பான்ல, எனக்கு அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணலை அப்படிங்கும்போது என் உயிரை காப்புனதுக்கு ரொம்ப நன்றிக்கா. நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்துலேங்க சார் யாருமே எங்களை பார்க்க கிடையாது. எங்கள் அப்பா வீட்டுகளும் எல்லாருமே வசதியாக தான் இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 5,000 ரூபாய் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 5,000 ரூபா தரமாட்டேன்ட்டாங்க எங்கள் அத்தை. 15 வீடு வாடகைக்கு விட்டுருக்குறாங்க, இறந்துட்டாங்க. தூக்கிட்டா போனாங்க. இல்லை ஒரு 5,000 கொடுத்துருந்து தம்பி காப்பாற்றிருக்கலாங்களா? நான் கஷ்டப்பட்டு தான் நான் காப்பாற்றினேன். 5,000 ரூபா கொடுக்காத ஒரு பெண் இப்போ உலகத்திலேயே கிடையாது. அத்தனை சொத்து இருக்குது. ஆனால் ஒன்று இறக்கிறவங்க மட்டும்தான் ஊறும். நீங்கள் அள்ளி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சேரும். கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.